நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரியன் சார். வணக்கம் சார். அப்போ அதிமுகவோடு பாமக கூட்டணி வைக்கும் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. திடீர் திருப்பமா பாஜகவோடு தங்கள் பக்கம் அந்த கூட்டணியை திருப்பியிருக்காங்க பாமக. எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா? இந்த பாமக தேமுதிக இந்த இரண்டு கட்சிகளுமே பாஜக அதிமுக ரெண்டு கட்சிகளையும் கூட்டணி சம்பந்தமாக தொடர்ந்து கடந்த 10 நாட்களுக்கு மேல் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துதான் இருந்தன. இதுல இந்த என்ன முக்கியமான இதுல பிரச்சனை அப்படின்னா எத்தனை இடங்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் எந்த தொகுதிகள் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அது தவிர இந்த தொகுதிகள் மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி போட்டி போடுற இடங்கள்ல வேறு பல விஷயங்கள் தேர்தலை சந்திப்பதற்கான பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் செட்டில் பண்ண வேண்டியிருந்ததுனால இது கொஞ்சம் இழுத்துன்னு போடுற ஒரு விஷயமா இருந்தது. பட் நேற்று காலையில வரையும் கூட அதிமுகவோட தான் பாஜக இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் மத்தியானத்துக்கு மேலே அந்த டெவலப்மெண்ட் மாறிட்டு இன்னைக்கு இருக்கு. பட் ஆனால் இந்த ரெண்டு பேர் கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி கூட்டணியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மத்திய வட மாவட்டங்கள்ல எங்கெல்லாம் பாமக செல்வாக்கா இருக்கோ அங்கெல்லாம் ஏற்கனவே 2019 2021 உங்களுக்கு அதிமுக பாஜக அப்புறம் பாமக 3 பேரும் கூட்டணி சேர்ந்து தான் போட்டி போட்டாங்க. அப்படி போட்டி போட்டு கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2019 எந்த தொகுதியிலையும் வெற்றி பெற முடியல எம்பி எலெக்ஷன்ஸ்ல. அப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா மத்திய வட மாவட்டங்கள்ல இருக்கிற 92 சட்டமன்ற தொகுதிகள்ல 9 சட்டமன்ற தொகுதிகள் தான் அதிமுக பாமக அந்த பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. அதுலயும் 8 இடத்துல அதிமுகவும் ஒரு இடத்துல தான் பாமக வெற்றி பெற்றது. ஸோ அதனால இந்த பாமக நிக்கிற இடத்துல அவர்களுடைய கட்சி செல்வாக்காக இருக்கிற இடத்துல அவங்க நிக்கிறாங்க. அப்படி இருந்தா கூட அவர்களுக்கு கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுடைய ஓட்டு சரியா டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது வெற்றி ஒரு கேள்விக்குறியாக மாறுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பாமக தங்களுடைய கூட்டணியில் இருந்தால் அது அந்த கூட்டணிக்கு ஒரு வலிமையான கூட்டணி என்கிற ஒரு தோற்றம் தெரியுன்றதுனால அதிமுக பாஜக ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு ட்ரை பண்ணாங்க. கடைசியில பாஜகவுடன் பாமக சேர்ந்து இருக்கிறது. ஆனால் இது எந்த அளவுக்கு ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பது பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும். பாஜகவோட பாமக கூட்டணி அப்படின்றத பாமக தொண்டர்கள் எப்படி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க? ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவங்களுடைய பார்வை. இது ரெண்டு விதமா பார்க்கலாம் சார். அதாவது போன 21 தேர்தலுக்கு முன்னாடி 10.5% அந்த வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு கொடுத்த போது அந்த சமயத்துல தேர்தல் அந்த 21 சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா சேலம் தர்மபுரி போன்ற பகுதிகளில் அந்த கரெக்டா அது அந்த அந்த இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்தது நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால சேலத்துல கிட்டத்தட்ட ஒரு தொகுதி தவிர மற்ற எல்லா தொகுதிகளையும் பாமக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. ஒரு தொகுதி தான் திமுக வெற்றி பெற்றது. அது மாதிரி தருமபுரியிலையும் பாமக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. சேலத்திலையும் பாமக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அந்த இடஒதுக்கீடு நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. அதுல அதிமுக பாமக ஓட்டு கரெக்டா டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஒருத்தருக்கு அவங்களுக்கு கரெக்டா டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அந்த ஓட்டெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. இதுவே மற்றபடி இந்த வட மத்திய மாவட்டங்கள்ல அந்த அளவுக்கு அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் நடக்கல. ஆக்சுவலா அது பாமக பொறுத்த மட்டும் அந்த பாமக கட்சியினர் பாமகவுக்கு ஓட்டு போடுறாங்களே தவிர, ஆனா மற்ற கூட்டணி கட்சியோட வாக்குகளோ அல்லது மற்ற சமூகத்தின் வாக்குகளோ அல்லது ஒரு தலித் வாக்குகளோ அல்லது சிறுபான்மை வாக்குகளோ இந்த வன்னியர் இந்த பாமக வேட்பாளர் கிடைக்காதனால பாமக ரொம்ப வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற பல தொகுதிகளில் அவங்க பாமக தோத்தாங்க. ஸோ இதுலயே பாமகலயே 2 விதமா இருக்காங்க. அதிமுக கூட்டணி சேலம் தர்மபுரி பகுதியை சேர்ந்த பாமகவினர் அதிமுகவோட போறது பெட்டர்னு நினைச்சாங்க. பட் அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களும் டாக்டர் அன்புமணி அவர்களும் பாஜகவுடன் போவது என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ப்ராபபிளி பாஜக அடுத்த தடவை மத்தியில் ஆட்சிக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அது வாய்ப்பு இருக்கு என்று சொல்லப்படுவதால்
அந்த பாஜகவுடன் இருப்பது பெட்டர் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அதனால வந்து பாஜகவோட அவங்க கூட்டணியில் போயிருக்கலாம் என்பது என் கருத்து. வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு எந்தெந்த தொகுதிகளை கணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? பாமக தரப்பிலிருந்து பாஜகவிடம் எத்தனை தொகுதிகள் கேட்டு பெற முடியும் அப்படின்ற ஒரு நிலையும் இருக்கு. பாஜக தரப்பிலிருந்து எத்தனை தொகுதிகள் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்களுடைய பார்வை இதில் என்ன சார்? நிச்சயமா சார். அதாவது 2014 ஆகட்டும் அல்லது 2019 ஆகட்டும். 2014 வந்து அப்பவும் பாஜக அணியில் தான் இருந்தாங்க. பாஜக, டிஎம்டிகே, பிஎம்கே, எம்டிஎம்கே அவங்க ஒரு அணியா இருந்து 19% வாக்குகள் பெற்றாங்க. அப்போ வந்து அவர் வெற்றி பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தர்மபுரியில வந்து அன்புமணி வெற்றி பெற்றார். கன்னியாகுமரியில வந்து பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். 2019 எலெக்ஷன்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு பாமக வந்து 7 தொகுதிகள்ல இருந்தாங்க. அரக்கோணம், அது ஸ்ரீபெரும்புதூர், இந்த மாதிரி மத்திய சென்னை, இந்த மாதிரி தருமபுரி, இந்த மாதிரி பல தொகுதிகள் 7 தொகுதிகள் இருந்தாங்க. 7 தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட அவங்க வெற்றி பெறல. பொதுவாக பாமக கேட்கிற தொகுதிகள் எதுவாக இருக்கும்னா, இந்த அரக்கோணத்திலிருந்து நாகப்பட்டினத்துக்குள்ள இடையில் இருக்கிற அந்த ஒரு 7 தொகுதிகளா இருக்கும். பெரும்பாலும் இந்த அரக்கோணம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், விழுப்புரம், கடலூர், அப்புறம் வந்து மயிலாடுதுறை, நாகப்பட்டினம். ஸோ இந்த மாதிரி காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த தொகுதிகளில் தான் அவங்க வந்து கேட்பாங்க. பெரும்பாலும் குறைந்தபட்சம் வந்து பாமகவுக்கு 8 தொகுதிகளாவது பாஜக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாக்குள்ள இருக்கிற தொகுதிகளில் ஒரு 8 தொகுதிகளாவது பாமகவுக்கு பாஜக கொடுப்பாங்க. ராஜ்யசபா கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. ஆனால் பாஜகவை பொறுத்த மட்டும் ராஜ்யசபா கொடுக்கறதுனா வந்து வெளி மாநிலங்கள்லாம் இருக்கிற அவங்க அதில் தான் வெளி மாநிலங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ராஜ்யசபா எந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. அதாவது தேர்ந்தெடுக்கப்படுற அளவுக்கு கிடையாதுன்றதுனால, ஸோ ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுற அளவுக்கு கிடையாதுன்றதுனால வெளி மாநிலங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த அளவு ரிஸ்க் எடுத்து கொடுப்பாங்களான்றது கொஞ்சம் சந்தேகமான விஷயம். பட் ஆனால் இடங்கள் வந்து குறைந்தபட்சம் 8 இடங்களாவது அவங்களுக்கு கொடுப்பாங்க. நான் சொன்ன இந்த ஏரியாக்களில் தான் பெரும்பாலும் அவங்க கேட்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கொஞ்சம் திண்டுக்கல் போன்ற இடங்கள், திண்டுக்கலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் சவுத் சைடில் திண்டுக்கல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்போ தமிழ்நாடு பாஜக தலைமையில் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி அப்படின்றது இப்போ பாமக இன்னும் எத்தனை தொகுதிகள் அப்படின்றது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய இருக்கு. ஏற்கனவே தமாக இருக்காங்க, சமத்துவ மக்கள் கட்சி இருக்காங்க, ஜான் பாண்டியன் கட்சி இருக்கு, பாரிவேந்தர் கட்சி இருக்கு. இப்போ இந்த கூட்டணி அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இல்லை, என்னை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி இவர்கள் எல்லோருமே ஏற்கனவே இதில் ஒரு சில சின்ன கட்சிகளை தவிர இவங்க ஏற்கனவே 2019, 21 தேர்தலெல்லாம் ஒன்றாக இருந்து தான் வந்து சந்திச்சாங்க. 2019 தேர்தலில் ஒரு இடத்தை தவிர 38 இடங்களையும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஆனா இங்க அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, திமுக கூட்டணிக்கு ஒரு ஸ்லைட்டா வெற்றி வாய்ப்பு ஏன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, திமுக கூட்டணி வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு கூட்டணி. 2019 இருந்து வெற்றியை கண்டு கொண்டு இருக்கிற ஒரு கூட்டணியா அது இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா, அதுக்கு திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் வந்து 3ஆக பிரிவதை நம்ம பார்க்கிறோம் நம்ம. அது சீமானுக்கு தரப்புல ஒன்றும், பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் 3ஆக திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியும் போது திமுக ஆதரவு ஓட்டுகள் அல்லது மோடிக்கு எதிரான ஓட்டுகளை வாங்கி கொண்டு கூட்டணி கட்சிகளின் பலத்தாலும் திமுக தன்னுடைய சொந்த செல்வாக்காலும் வந்து ஒரு கணிசமான வெற்றியை ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் மக்கள்கிட்ட இருக்குன்னு பாஜக, அதிமுக 2 பேரும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இருந்தால் கூட, அப்படியே இருந்தால் கூட தோல்வி அடைகிற அளவுக்கு வந்து இன்னும் ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் இங்கு உருவாகவில்லை என்பது என் கருத்து. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் 2019 டிஆர் பாலு அவர்கள் 4,84,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வின் பண்ணாரு. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து இப்போ என்னதான் ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இருந்தா கூட, அது 2 லட்சம் ஓட்டு குறைஞ்சா கூட இன்னும் கூட வெற்றி பெறுகிற ஒரு வாய்ப்பில் தான் திமுக அணி இருக்கிறது என்பது என் கருத்து. கிட்டத்தட்ட 32 தொகுதிகளில் வந்து இப்ப பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல 2010 வந்து திமுக அணி வெற்றி பெற்றிருக்கு. அதனால வந்து திமுக அணிக்கு ஆட்சிக்கு எதிரான திமுகவுக்கு ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் இருந்தால் கூட தோல்வியடைகிற அளவுக்கு அந்த அந்த மனோபாவம் இல்ல, அந்த வாக்கு சதவீதம் வந்து அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையவில்லை என்பது என்னுடைய கருத்து. அதனால பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக பிரிந்து நிற்பது, அவர்களிடையே வந்து வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்பு இன்னும் அதிகமா இருக்கிறதுனால நிச்சயமாக திமுக அணிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு என்பது என்னுடைய கருத்து.
அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்றது அவங்களுடைய பார்வையாக இருக்குது. என்ன நடக்கப் போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு பிரியன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.